உலகம் யாவும் தாமுலா வாட்களும் நிலை பெறுத்தலும் நீங்களும் நீங்களா அழகிய விளையாட்டுடையார் அவர் அன்னவர்க்கே சரணம் நாங்களே. அன்பர்களே நண்பர்களே வணக்கம். இது நமது சேனலில் 16வது பதிவு. தீர்மானங்கள் வெற்றி தரும் என்ற தலைப்பில் இந்த பதிவை பார்க்கலாம். நாம் இந்த பூவுலகில் பிறந்த பிறகு தினசரி தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் தினசரி தூங்கும் தூக்கம் எப்படி இருக்க வேண்டும், நாம் இறப்பதற்கு முன் தூங்கும் தூக்கம் எப்படி இருக்க வேண்டும், நமது இறுதியான தூக்கம் வாழ்நாள் கடமைகளை முடித்த பிறகு நாம் தூங்கும் நிரந்தர தூக்கம் எப்படி அமைய வேண்டும் என்பதையும் பார்ப்போம். அதற்கு நமது வாழ்க்கை சூழலை பொறுத்து தற்காலிக தீர்மானங்கள், நிரந்தர தீர்மானங்கள் என்று சில தீர்மானங்களை எடுத்துக்கொண்டு அதன்படி வாழ்க்கை பயணத்தை தொடங்கிவிட்டால் வெற்றி என்பது உறுதியாகிவிடும். அப்படிப்பட்ட தீர்மானங்கள் நமக்குள் ஆணி வேர்களைப் போல் ஊடுருவி இருக்க வேண்டும். அவை என்ன என்பதை பார்க்கலாம். வாழ்க்கை பயணத்தில் நாம் எதிர்கொள்ளும் சவால்களை, தடைகளை, போராட்டங்களை, துரோகங்களை, இயற்கையால் ஏற்படும் ஆபத்துக்களை, அதேபோல் உறவுகள், அதற்குள் உருவாகும் பாச போராட்டங்களை கடந்து, சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் கான்சியஸ் அண்ட் சப்கான்சியஸ் என்ற நிலையை கடந்து சூப்பர் கான்சியஸ் என்ற நிலையை அடைய என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். அதற்கு சில தீர்மானங்களை எடுக்க வேண்டும். அவைகள் யாது என்பதை பார்ப்போம். இந்த தீர்மானங்களை எந்த வயதில் நாம் எடுக்க வேண்டும், எந்த வயதில் என்னென்ன தீர்மானங்களை எடுக்க வேண்டும், அது ஒன்று இருக்கு இல்லையா? சின்ன வயசுலேயே நான் சாமியாராக போகலான் என்று இருக்கேன் முடிவு எடுத்தால் அது நடக்குமா? அதுவும் நடக்கும். அப்படிதான் போலி சாமியார்கள் நாட்டில் நிறைய உருவாகிறார்கள். இன்னும் சில தீர்மானங்கள் உள்ளது. எப்படி அடுத்தவன் உழைப்பிலேயே காலத்தை ஓட்டுவது, காரியம் முடியும் வரை ஒருவனை உடன் வைத்து கொண்டு தாஜா பண்ணுறது, காரியம் முடிந்தவுடன் அவனை அப்படியே கலட்டி விடுவது, 4 பேர் குடியை கெடுத்தால்தான் நாம் வாழ முடியும் என்ற உயர்ந்த நோக்கங்கள், பொது பணி செய்கிறேன், சமூக பணி செய்கிறேன் என்று ஊர் பணத்தை கொள்ளையடிப்பது, மேலும் 10 தலைமுறைக்கு சொத்து சேர்க்க வேண்டும் என்று பண பக்தியுடன் வாழ்வது. எப்படி பணத்தின் மீது பக்தியுடன் வாழ்வது, அதற்கு தினமும் 3 வேளையும் கற்பூரம் காட்டுவது, இவைகளெல்லாம் தீர்மானங்கள் தான். நண்பர்களே, நான் இந்த பதிவில் சொல்ல வரும் தீர்மானங்கள் என்பது அது அல்ல. அதையும் ஒரு சிலவற்றை பதிவின் முடிவில் பார்க்கலாம். அதற்கு முன் வாழ்வில் திறம்பட செயல்பட்டு பின்னாளில் ஒரு 50 வயதை கடக்கும்போது அந்த கான்சியஸ் சப்கான்சியஸ் நிலையிலிருந்து சூப்பர் கான்சியஸ் மைண்டுடன் பயணித்து இறைவனடி சேர்வது, இறைவனின் நிர்வாகத்தில் பங்கெடுப்பது, இறுதியாக அவனது ஒரு அங்கமாகவே மாறுவது எப்படி என்பதை பார்க்கலாம். இது தேவையா என்று கூட மனதில் தோன்றும். தேவையானவர்களுக்கு இது தேவை. சரிங்க நண்பர்களே, தேவையானவர்கள் யார், யாருக்கு தேவை பார்க்கலாம். நமது பாட்டனார் வள்ளுவ பெருந்தகையின் கூற்றுப்படி, ஒரு உழவன் விதைத்த நெல்லை அறுவடை செய்கிறான், அறுவடை செய்த நெல்லை உணவுக்காக விற்றுவிடுகிறான். உணவுக்காக விற்றுவிடுகிறான், உணவுக்காக எடுத்தும் வைத்துக்கொள். 100 மூட்டைகளை விற்பவன் அதில் ஒரு சில மூட்டையை மட்டும் எடுத்து களஞ்சியத்தில் பத்திரமாக வைப்பான். எதற்கு? மறுபடியும் பயிர் செய்ய விதை நெல் வேண்டும்.
அந்த 100 மூட்டை நெல் உலையில் கொதித்து உணவாகி மலமாகி மக்கி மண்ணோடு மண்ணாகி விடுகிறது. அது சராசரி மனிதனின் வாழ்க்கை. நான் இங்கே குறிப்பிடுவது நாம் வாழும் வாழ்க்கை சராசரி வாழ்க்கையாக இல்லாமல் களஞ்சியத்தில் சேரும் நெல் மணிகளைப் போல் வாழ்க்கையின் முடிவில் இறைவனடி சேர்ந்து அவன் அருளால் மறுபடியும் ஒளி மிகுந்த உயர்குடியில் பிறந்து மகத்தான வாழ்வு வாழ வேண்டும் என்று தீர்மானிப்பவர்களுக்கு சில தீர்மானங்கள் தேவை. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பு, நம்ம ஆட்களில் யாராவது இறந்தால் இறைவனடி சேர்ந்தார் என்று போஸ்டர் வைக்கிறாங்க, ஈமகாரியங்களுக்கு பத்திரிகையெல்லாம் அடிக்கிறாங்க. அப்படியெல்லாம் இறைவனடி சேர முடியாது. அலைந்து திரிந்து, எப்படி ஆவியாக அலைந்து திரிந்து அடுத்த பிறவி என்பது செய்த பாவ புண்ணியத்திற்காக வாக்கியம். சரி நண்பர்களே, வாங்க எப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுத்து அதன்படி வாழ்ந்து வந்தால் இறைவனடி சேர முடியும் என்பதை பார்க்கலாம். நமது சிறு வயதில் பள்ளி படிப்பை முடிக்கும் வரை ஃபார்மல் முறைப்படுத்தப்பட்ட கல்வி முறை. முறைப்படுத்தப்பட்ட கல்வி முறையில் அதில் என்ன தீர்மானங்கள் எடுப்பது? 60-70% மார்க் எடுத்து சராசரி மாணவனாக, இல்லை 100க்கு 100 எடுக்கும் முதல் தர மாணவனாக என்று தீர்மானிப்பது. அதன்படி படித்து வெற்றி பெறுவது. அடுத்து மேற்படிப்பு என்ன என்பதை தீர்மானிப்பது. எப்படி? மருத்துவம் சார்ந்த கல்வியா, சட்டக்கல்வியா, பொறியியல் சார்ந்த கல்வியா, பொருளாதாரம் சார்ந்ததா என்பதெல்லாம் தீர்மானிப்பது. இந்த இடத்தில் 2 உதாரணங்களை பார்க்கலாம். நான் வேலை பார்த்த இன்ஜினியரிங் கல்லூரிக்காக மாணவர்களை அட்மிஷன் செய்யும் பொழுது +2 முடித்த ஒரு பெண் குழந்தையிடம் இன்ஜினியரிங் படிங்க என்று எனது கருத்தை கூறினேன். இல்லை சார், நான் மருத்துவம் படிக்கிறேன், அதுதான் எனது விருப்பம் என்றார். அந்த பெண்ணை பார்த்தால் she is looking like a 8th standard student. அந்த மாதிரி சின்ன பொண்ணாக இருந்தாங்க. நான் கேட்டேன், ஏம்மா இவ்வளவு குட்டி பெண்ணாக இருக்கீங்க, ரத்தத்தை பார்த்தாலே மயக்கம் வந்துடுமே என்று விளையாட்டாக கேட்டேன். அந்த பாப்பாவிற்கு கோபம் வந்து விட்டது. சார், என்னால் முடியும், விட்டால் உங்களுக்கே ஆப்ரேஷன் செய்து விடுவேன் என்று கூற, அந்த வார்த்தையில் இருந்த வலிமையும் உறுதியும் பார்த்துவிட்டு, விட்டால் நமக்கே இங்கேயே ஆப்ரேஷன் செய்து விடுவாள் போல என்று வாழ்த்து கூறி அனுப்பி வைத்தேன். தீர்மானம்னா என்னங்க? ஒரு விஷயத்தில் உறுதியான முடிவு எடுப்பது, அதில் வெற்றி காணும் வரை போராடி ஜெயிப்பது. சரியா? அடுத்து உயர்கல்வியில் எந்த துறையை தேர்ந்தெடுத்து படிக்கிறோமோ அந்த துறையில் சாதிப்பது. ஏதோ டிகிரி முடித்தேன், வேலை கிடைச்சது, சம்பாதித்தேன், வெந்த சோற தின்னேன், விதி வந்து போனேன் என்று இல்லாமல் சாதனையாளனாக உருவாக முயற்சி எடுப்பது. அதற்கும் ஒரு உதாரணத்தை இங்கே பார்க்கலாம். பதிவு நீண்டுவிடும், அதனால் கொஞ்சம் வேகமாக வாசிக்கிறேன். ஒரு கல்லூரி மாணவன் மிகவும் ஏழ்மையானவர். கல்லூரி கட்டணத்திற்கே வழி இல்லாமல் இரவு நேரங்களில் வேலை பார்த்து அதில் வரும் வருமானத்தில் படித்து வருகிறார். அவருக்கு பறக்கும் இந்த ட்ரோனை உருவாக்க வேண்டும் என்ற உறுதி மனதில் இருந்தது. தீர்மானம். சில உதவும் கரங்களுடைய உதவியுடனும் நண்பர்கள் சிலரது உதவியை பெற்று அதை வடிவமைத்து விட்டார், நிறைய சவால்களை எதிர்கொண்டு. அந்த சமயத்தில் ஆஸ்திரேலியாவில் புதிய கண்டுபிடிப்பாளர்களின் மாநாடு நடக்க உள்ளது அவருக்கு தெரிய வருகிறது. தனது கண்டுபிடிப்பை அதில் அறிமுகப்படுத்தினால் சிறப்பான எதிர்காலம் என்றும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்பதையும் நம்பிக்கை. ஆனால் அங்கு சென்று வர வசதி இல்லை. இதை அறிந்த ஒரு உதவும் கரங்கள் அமைப்பு அவர் அங்கு சென்று வர விமான டிக்கெட் எடுத்து கொடுத்தார்கள். 3 நாட்கள் அங்கே தங்க வேண்டும். அதற்கான செலவிற்கு அவரிடம் பணமும் இல்லை. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல்
ஏதோ கையில் இருந்ததை வைத்துக்கொண்டு அங்கே சென்று விட்டார். விமான நிலையத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டும். அந்த ஈவெண்ட் நடக்கிற அந்த இடத்துக்கு அந்த ட்ரோனை அவருடைய லக்கேஜை எடுத்துக்கொண்டு ஒரு டாக்ஸியை பிடித்து போகிற அளவுக்கு அவர் கையில் வசதி இல்லை. அந்த 15 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று அந்த இடத்தை அடைகிறார். அதில் கலந்து கொள்கிறார். தனது கண்டுபிடிப்பை டெமோ செய்தும் காட்டுகிறார். முடிவில் அதில் முதலிடம் பிடித்த, அதாவது 3 இடங்களை பிடித்த அறிவிப்பு வருகிறது. 3வது இடம் அறிவிப்பு வருகிறது. அதில் அவருடைய பெயர் வரவில்லை. 2வது பரிசும் இல்லை, அவரது பெயர் வரவில்லை. அவர் எதிர்பார்த்த 3வது 2வது இடத்தில் அவர் பெயர் இடம் பெறாததால் வருத்தத்துடன் அங்கிருந்து புறப்பட தயாரான போது முதல் இடத்திற்கான அறிவிப்பு வருகிறது. த ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு இன்னோவேட்டர் ஃப்ரம் இந்தியா என்று அவருடைய நேமையும் அறிவிக்கிறாங்க. ஒரு நிமிடம் நின்று கவனிக்கிறார். இந்தியா என்று சொன்னவுடன் ஒரு நிமிடம் நின்று கவனிக்கிறார். அவரது கண்டுபிடிப்பிற்கு முதல் இடம் கிடைக்கிறது. புகழுடன் தாய்நாடு திரும்புகிறார். அதுவரை கண்டுகொள்ளாத நமது அரசு அதன் பிறகு அவரை அழைத்து பாராட்டி நாட்டின் பாதுகாப்பு துறையில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்துறையில் அவருக்கு ஒரு வேலை தந்து கௌரவப்படுத்தியது. நண்பர்களே, வாழ்வில் இது போன்ற தீர்மானங்களை எடுத்து அதில் உறுதியுடன் செயல்பட்டால் வெற்றி பெற இறைவன் வழிகாட்டுவார் என்பது திண்ணம். இப்படிப்பட்ட தீர்மானங்கள் கூட ஒரு மனிதனின் உத்தியோகம், சம்பாத்தியம், குடும்ப வாழ்க்கை என்று ஒரு சராசரி வாழ்க்கையை தான் கொடுக்க முடியும். அதற்குள் ஒரு 40-50 ஆண்டுகள் வயது கடந்துவிடும். இதுபோன்ற செயல்பாடுகளுடன் இன்னும் சில தீர்மானங்களையும் எடுத்துக்கொண்டால் ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழ முடியும். அவற்றையும் சுருக்கமாக பார்க்கலாம். தினசரி நமது பணிக்கான திட்டங்களை வகுத்து கொண்டு அதன்படி செயலாற்றுவது, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதில் விழிப்புடன் எல்லோரையும் மதித்து அவர்களுக்கான அங்கீகாரத்தை அளித்து அவர்களை அணுகுவது. இதை செய்தாலே வாழ்வில் வெற்றி என்பது உறுதியாகிவிடும். எப்படி? எல்லோரையும் மதித்து அவர்களுக்கான அங்கீகாரத்தை அளித்து அவர்களை அணுகுவது. அடுத்து, மேலும் எந்த துறையில் பணி செய்கிறோமோ அதில் அதை பற்றிய நுணுக்கங்களை முழுமையாக தெரிந்து கொண்டு செயல்படுவது. ஒரு விஷயத்தை அறகுறையாக தெரிந்து கொண்டு எல்லாம் தெரியும் என்று செயல்படக்கூடாது. தகுதியை வளர்த்து கொள்ளாமல் வெறும் தன்னம்பிக்கையை வைத்து கொண்டு செயல்படுவதை தவிர்க்க வேண்டும். அடுத்து, யாரை உடன் வைத்து கொள்ள வேண்டும், யாரை தவிர்க்க வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும், எதை ஒதுக்க வேண்டும், எந்த நிலையில் எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் உடல் நலம் மனநலம் இரண்டையும் சீராக வைத்திருக்க வேண்டும். இவை இரண்டும் சரியாக இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதனால் எதையும் சாதிக்க முடியும். அடுத்து, உனது செயல்பாடுகளால் உனக்கும் குடும்பத்திற்கும் அடுத்து இந்த சமூகத்திற்கும் பயனுள்ளதா என்பதில் தெளிவு வேண்டும். அடுத்து, உன்னுடைய செயல்பாடுகளால் மற்றவர்களுக்கு பாதிப்புகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் உனது எதிரியாக இருந்தாலும் அதில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் உனது எதிரியா என்பதையும் தாண்டி அவர்களுக்கும் ஒரு குடும்பம், குழந்தைகள் இருக்கும், அவர்களின் எதிர்காலம் இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். பழிவாங்கும் போக்கை கைவிட வேண்டும். நண்பர்களே, இதுபோன்ற தீர்மானங்களை உங்களின் வாழ்க்கை பாதை, உங்களுடைய இலக்கு, லட்சியங்களை அடைய என்ன தேவை என்பதை ஆய்ந்து அதற்காக எடுத்துக்கொள்ளுங்கள். நண்பர்களே, நான் முன்பு கூறியது போல ஒரு மனிதன் தனது வாழ்வில் கான்சியஸ் சப்கான்சியஸ் நிலையை கடந்து வருவதற்குள் 50 வயது கடந்துவிடும். அதுவரை முடிந்தவரை மனசாட்சிக்கு விரோதமாக
எதையும் செய்யாமல் ஓரளவு தர்ம சிந்தனையுடன் வாழ வேண்டும். இந்த கலியுகத்தில் எது தர்மம் எது அதர்மம் என்பதே அறியாமல் மனிதன் செயல்படுகிறான் என்பதுதான் நிதர்சனம். சரி, ஓரளவு தேவைகள் பூர்த்தியாகிவிட்டது. வயதும் 50-60 கடந்தாச்சு. அதற்கு மேல் சூப்பர் கான்சியஸ் என்ற நிலையில் ஆத்ம ரீதியாக செயல்படுவது, இறைநிலையை உணர்வது, இயன்றவரை தான தர்மங்களை செய்வது, தவநிலையை கடைபிடிப்பது என்று முக்திக்கு வழிகாட்டும். இந்த நிலையை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று, எல்லா செல்வங்களையும் நிறைவாக பெற்று பிறகு அதிலிருந்து விடுதலை ஆவது. இது கடினமான ஒன்றுதான். விடுதலை பெற வேண்டும் என்று தீர்மானிப்பவர்கள் பட்டினத்தார் போன்ற மகான்களை வணங்கி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை தத்துவங்களை உணர்ந்து அதை ஆத்ம ரீதியாக ஏற்றுக்கொண்டு தவம் செய்து வாழ்ந்தால் அடையலாம். ஏன்னா பட்டினத்தார் ஒரு மன்னருக்கு நிகரான வாழ்க்கையை வாழ்ந்தவர். காதருந்த ஊசியும் கடைவெளிக்கு உடன் வராது என்ற அந்த வரிகளை கேட்டவுடன் எல்லாவற்றையும் துறந்து துறவரம் பூண்டு இறைவனடி சேர்ந்தவர். 2ஆம் நிலை, சிறு வயதிலிருந்தே எதன் மீதும் பற்றுதல் இல்லாமல் அன்பு, கருணை, இறைநிலை, தவம், தானம் என்று தனக்கு கிடைக்கும் செல்வங்களை எல்லாம் ஏழை எளிய சமூகத்திற்கும் இறை பணிக்காகவும் கொடுத்துவிட்டு ஒரு துறவியாக வாழும் நிலை. இன்றளவும் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் ஸ்ரீ அமிர்தானந்தமை போன்றவர்களின் அவதார வாழ்க்கையை போன்று வாழ்ந்து இறைவனடி சேருவது. நண்பர்களே, பொதுநலம் கருதி ஒரு காரியத்தை நீங்கள் தொடங்கிவிட்டால் இறைவனின் பார்வை உங்கள் மீது பதிய ஆரம்பித்துவிடும் என்று கூறி, இந்த பதிவை காணும் எனது நண்பர்கள் எப்படி வாழ வேண்டும், எதை சாதிக்க வேண்டும் என்று இந்த புதிய வருடத்தில் தீர்மானங்களை எடுத்துக்கொண்டு அதன்படி வாழ்ந்து வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்தி உங்கள் எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்து கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். எல்லோரும் நல்வாழ்வு வாழ ஏக இறைவனை வணங்கி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.